ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை மாவு களியும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு அதுதான் செய்ய போகிறோம். சுட சுட களியோட சூப்பராக ஒரு புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு சிறுசாக அந்த சைஸ் கட் பண்ணி ஒரு 1 ஹவர் வெயிலில் வச்சு காய வச்சிடலாம். அப்போ தான் அதோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வழுவழுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அது காய கேப்பில் நம்ம ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், புளி, அப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கொஞ்சமாக ரெண்டு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே அது காஞ்சிருக்கும். நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இது அப்படியே போடக்கூடாது. இதை நம்ம எண்ணெயில் வதக்கி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்து இந்த நம்ம காய வச்சுட்டு இருந்தோம்ல வெண்டைக்காய், அதை சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு போடணும், தூள் உப்பு போடக்கூடாது. நல்லா அதை வதங்கணும், அதுக்காக உப்பு சேர்க்கணும். அந்த வளவளப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துரும். பாருங்கள், இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அது இப்போ நம்ம மேலே காய வைக்காமல் அப்படியே சேர்க்குறதுனா வச்சுக்கோங்க, நல்லா தீயணும். சுற்றி அது தீஞ்சு வர்ற வரையும் இது பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம தீயிற அளவுக்குலாம் தேவையில்லை. ஏன்னா இதில் வலுவழுப்புலாம் வராது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வலுவழுப்பே கொஞ்சம் கூட வரல. ஏன்னா நம்ம வெயிலில் காய வச்சிங்கள்ல, அதனால தான். பாருங்கள், சூப்பராக நம்ம வெண்டைக்காய் வறுத்துட்டோம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ கறிவேப்பிலை பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்து அது அதோட பச்சை வாசம் போகிற நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அதில் எண்ணெயிலேயேவும். அப்புறம் அந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் சேர்க்கணும், சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்துணும். எண்ணெயில் சேர்த்து அது நல்லா வதங்கணும். அப்படியே ஒரு பச்சை வாசம்லாம் போன அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அந்த அரைச்சோம்ல, அதில் ஒரு நமக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார் கழுவி அதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா அதோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சாதத்துக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இதுமாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான குழம்பு இப்போ உங்களுக்கு அதிகமாக வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டிமாக செய்ய போகிறேன். களிக்குன்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் களிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் அது நல்லா கொதிக்கணும். புளிக்குழம்புக்குன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் சேர்க்கணும். நம்ம வெண்டைக்காய் எண்ணெயில் வறுத்து வச்சுட்டுக்கிறோங்கள, அதனால். இப்போ கொஞ்சம் மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அதுக்குன்னு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருக்கு. அப்பப்போ எடுத்து கிண்டி விடணும். ஏன்னா எல்லாம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ அந்த தண்ணியெலாம் இழுத்துருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு போதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு கெட்டியாக வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். களிக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு முட்டை மட்டும் வச்சிங்கன்னா போதும். முட்டை ஆம்லேட் ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா சாதத்துக்கு இதே சரியாக போகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ பாருங்கள், புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. அடுத்து களி செய்யலாம். வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இதில் 3/4 பாத்திரம் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். எதுக்கு ஊற வைக்கிறதுனா, அப்படியே கூட செய்யலாம். ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். அது ஊற வச்சு 1/2 hour ஆயாச்சு. இப்போ இதில் ஒரு 2.5 சொம்பு, இந்த அளவு சொம்பில் 2.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை அடுப்பில் வச்சிடலாம் கொதிக்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியை கழுவி அதை சேர்க்கணும். பாருங்கள், நம்ம 1/2 hour ஆயிடுச்சுல ஊற வச்ச அரிசி. பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு. இதை நல்லா கழுவிட்டு 1க்கு 3 டைம் கழுவி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இதை சேர்த்துடலாம். அந்த உலையில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்குது.
இன்னும் நல்லா கொதிக்கட்டும். அரிசி வெந்து அதாவது அரை அரிசி வெந்து வரும். ஒரு முக்கால் அரிசி வச்சு கொஞ்சம் வேறு வேறுனு இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாவு சேர்க்கணும். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ஜெலிச்சு வச்சுக்கலாம். இந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்துருக்க மாவு, அது ஜெலிச்சு வச்சுக்கலாம். இந்த ஜெலிக்கிற கேப்பில் அது வெந்துடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறோம்ல. இப்போ வந்து அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நம்ம களிக்காக மாவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். எதுவும் பண்ணாலும் அப்படி விட்டுறணும். இப்போ பாருங்கள், அந்த உள்ள ஆவி வருது பாருங்கள் களிக்குள்ளே. அது மாதிரி ஆவி வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறதுல வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு களிக்கோல் போட்டு நல்லா கிண்டணும். இப்படி பாருங்கள், கீழே வச்சு கிண்டியிருக்காங்க. இது மாதிரி வச்சு நல்லா கிண்டணும். கிண்டினா தான் அந்த களி வந்து கட்டி இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இது இன்ஸ்டன்ட் களி ரெசிபி. இது கோதுமை மாவில் செஞ்சுருக்கு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுட சுட ஒரு வாழை இலை விரித்து அதில் சூடான களி போட்டு அதில் அப்படியே வந்து நம்ம வச்சிங்களே இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அது நான் வந்து ஓட்டை பண்ணி ஊற்றிருக்கணும். ஆனால் அப்படியே ஊற்றிட்டேன். அதனால் இது எடுத்துக்காதீங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். உங்கள் கமெண்ட் என்பது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.